மனசாட்சி மனசாட்சிடா. நம்ம இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா லவ் மேரேஜ். அந்த படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் நம்ம சத்தியமில். நம்ம விக்ரம் பிரபு ஒன்று கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நடிச்சு இந்த படத்தை விட எவ்வளோ பரவாயில்ல இந்த படம். இன்னும் அண்ணனுக்கு ஒரு 34 வயசு 37 வயசுக்கு மேலே ஆகுது. அண்ணனுக்கு கல்யாணம் காட்சி இல்லை, படிக்கலை, தன்னோட சொந்த ஊரில் ஒரு ஜவுளி கடை வச்சுட்டு ஓனராக நடத்திட்டு வர்றாரு. பொண்ணு அமையலை, 30 வயசு தாண்டிய ஊர் உலகம் லொட்டு லொசுக்கு இவனுங்கெல்லாம் என்னத்தான் சொல்லுவானுங்க, நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு பிரச்சனை தான் இவருக்கு. எப்படியாவது கல்யாணம் ஆகுதா இல்லையா அப்படின்ற அந்த படத்தோட கதை. அதை லவ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணுறாரு. அந்த லவ்வில் தான் இருக்குது ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா இவர் பொண்ணு இவங்களோட கேஸ்ட்டு அதான் அந்தந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி தானே இப்போல்லாம் பண்ணுறானுங்க. ஆமாம், லவ்வில் எங்கே காதல், லவ்வில் எங்கே ஜாதி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இவனுங்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் சொந்த ஊரில் எந்த பொண்ணும் கிடைக்கல, பக்கத்து வெளியூர் போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தள்ளி ஒரு ஊரில் போயிட்டு இவங்களுக்கு ஆளுங்க ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை ஓகே பண்ணுறாங்க. கடைசியில் அந்த பொண்ணு, அந்த வீட்டில் 2 பொண்ணு இருக்குது, அக்கா உண்டு தங்கச்சி உண்டு. அக்கா தான் ஹீரோயின் நினச்சோம், கட்சியில் தங்கச்சி தான் ஹீரோயினாக பண்ணியிருக்கு. செம்ம ட்விஸ்டாக இருந்தது அதில் பார்க்க. அக்காவை உஷார் பண்ண நம்ம ஹீரோ சார் ரொம்ப கஷ்டப்படுவார். கட்சியில் பார்த்தா அக்கா வந்து வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்குது, எனக்கு உன்னை பிடிக்கல, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன கதைடா, அக்காவை உஷார் பண்ணலான்னு மாப்பிள்ளை போனால் தங்கச்சி உஷாராயிடும் மாப்பிள்ளைக்கு. அப்புறம் தங்கச்சியும் மாப்பிள்ளை பயங்கரமாக உஷார் பண்ணிடுவார். இது புது ட்ரிக்காக இருக்கே, அக்கா இல்லைனா தங்கச்சி உஷார் பண்ணிடலாம் போனிய. என்ன கன்றாவையோ. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த எடுடா பாட்டில் கத்துடா பாட்டில் இனிமே எவனு நம்மளை திரும்பி கூட பார்க்கல, அந்த சாங் என் தலைவன் மிஷ்கின் அண்ணன் வாய்ஸு தான் பெஸ்ட்டு. அது ஒன்று தான் பிடிச்சிருந்தது பாட்டில், நல்ல வைப்பாக இருந்தது. மாமன் இந்த சொந்தக்காரனுங்க இருக்கிறானுங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் ஆக போது நல்ல விஷயம் வரும்போது இவனுங்களை மட்டும் உள்ளவே சேர்த்துடக்கூடாது. நல்லா போகிற காரியத்தை கூட கெடுதுபடியாக்கி தப்பாக பேசி கெடுத்து விட்ருவானுங்க. அதனால் மக்களே, நம்ம வாழ்க்கையில் முதல் நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு நம்மளை பெற்றவங்கக்கிட்ட சொன்னால் போதும். ஓகேவா? சொந்தக்காரன் மாமன் மச்சான் எவனும் 10% பிரயோஜனம் இல்லை. ஓகேவா? சொந்தக்காரனுங்க நல்லவனுங்க ரேரு தான். இப்போ இருக்கிற சொந்தக்காரனுங்க ரொம்பவே ரேர், நல்லா சொந்தக்காரன் கிடைக்கிறது. ஸோ கட்சியில் அக்கா சேர்த்து வைக்க ஐயோ கஷ்டப்படுவார். எனக்கு கொட்டாய் தான் வருது. கட்சியில் தங்கச்சி உஷார் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 3 வருஷம் டைம் போகணும். ஏற்கனவே மாப்பிள்ளை டேய் நானே வயசாகிட்டு இருக்கிறேன், 30 வயசு மேலே ஆகிட்டுருக்கேன், எனக்கு இன்னும் நீ 3 வருஷம் டைம் சொல்லிட்டு அப்புறம் இந்த ஈகோலாம் தூக்கி போட்டுட்டு விக்ரம் பிரபு அண்ணன் வந்து கடைசியில் நான் 3 வருஷம் வெயிட் பண்ணுறேன், ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த கௌரவம் சொந்தக்காரன் அவன் சொல்லுவான் இவன் சொல்கிறான். என் வாழ்க்கையில் நடக்கிற இன்ப துன்பங்களுக்கு நான் ஏன்டா மற்றவனுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். அது கரெக்டாக தான் இருந்தது. என் லைஃபு, என் மேரேஜ், என் பர்சனல் மேட்ரு, அது எதுக்கு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்? கரெக்டாக தான், அந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக இருந்தது. எஸ். ஸோ அவன் பர்சனல் லைஃபு அவன் டிசைட் பண்ணிவிட்டு அவன் அண்டர்ஸ்டாண்டிங் அவன் வாழ்ந்துட்டு பிறகு தான் ஊர் ஃபுல்லாக சொல்லணும். சஜஷன், நம்ம லைஃபுக்கு சஜஷன் எவங்கிட்ட கேட்கக்கூடாது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? அதனால் லவ் மேரேஜ் ஓகே மேரேஜ், தட்ஸ் ஆல். ரொம்ப ஆஹா ஓஹோலாம் இல்லைனாலும் டீசெண்டாக இருக்குது. பிடிச்சிருந்தா போய் தேட்டரில் பாருங்கள், அவ்வளோதான். கடைசியில் கல்யாணம் ஆகிடும். அக்கா வேற ஒருத்தங்க லவ் பண்ண பையன்கிட்ட போய் அக்காவை சேர்த்து வச்சுட்டு தங்கச்சி மாமனை உஷார் பண்ணி உஷாராயிடும். அவ்வளோதான், கல்யாணம் பண்ணுறாங்க இவங்க 2 பேர் லவ் பண்ணி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.